ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 3-4. பதம் 3. கோபாவேஷ ஜலத்காத்ர புத்ரம் ஹந்தும் மனோததே க்ஷிப்த்வா புருஷயா வாச்சா பிரஹ்லாதம் அதத் அர்ஹணம். பதம் 4. ஆகேக்ஷமானக பாப்பேன திரஸ்சீனேன சக்ஷுஷாம் பிரஸ்ரயாவதத் வனதம் தாந்தம் பத்தாஞ்சலிம் அவஸ்திதம் சர்பக பதாஹத இவ ஸ்வசன் பிரகிருதி தாருணக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். கோபாவேஷத்தினால் சலத் நடுங்க, காத்ர முழு உடலும், புத்திரம் தன் மகனை, ஹந்தும் கொன்றுவிட, மனதில், ததே தீர்மானித்து, க்ஷிப்த்வா திட்டி, புருஷயா மிகவும் கடினமான, வாச்சா வார்த்தைகளால், பிரஹ்லாதரை, அதத்தர்ஹணம் அவரது உயர்ந்த குணம் மற்றும் இளவயதின் காரணத்தால் தண்டிக்கத்தகாதவரான, ஆக கூறினான், ஈக்ஷமான கோபத்துடன் பார்த்து கொண்டு, பாப்பேன அவனது பாவங்களின் காரணத்தால், திரஸ்சீனேன வக்கிரமான, சக்ஷுஷா கண்களால், பரஸ்ரய அவநதம் அமைதியாகவும் மென்மையாகவும், தாந்தம் அடக்கமாகவும், பத்த அஞ்சலிம் கைகளை கூப்பியபடி, அவஸ்திதம் இருந்தார், சர்ப்ப பாம்பு, பத ஆகத காலால் மிதிப்பட்ட, இவ போல, ஸ்வசன் சீறிக்கொண்டு, பிரகிருதி இயல்பாகவே, தாருண கொடுமை மிக்கவனாக. டிரான்ஸ்லேஷன். நிலைமையை புரிந்து கொண்ட இரண்யகசிபு உடலே நடுங்கும் அளவுக்கு கோபாவேசமடைந்து முடிவில் தன் மகனான பிரஹ்லாதனை கொன்றுவிட முடிவு செய்தான். இயற்கையாகவே கொடுமை மிக்கவனான இரண்யகசிபு அவமானமடைந்து காலால் மிதிப்பட்ட பாம்பு போல சீரத் துவங்கினான். அவனுடைய மகனான பிரஹ்லாதரோ அமைதியாகவும் அடக்கமாகவும் மரியாதையுடனும் புலனடக்கத்துடனும் 2 கைகளையும் கூப்பியபடி இரண்யகசிபுவின் முன்னால் நின்று கொண்டு இருந்தார். பிரஹ்லாதரின் வயதுக்கும் நடத்தைக்கும் ஏற்ப அவர் தண்டிக்கப்படக்கூடாதவர் ஆவார். இருந்தாலும் இரண்யகசிபு கொடுமை மிக்க வக்கிர கண்ணால் பார்த்து கொண்டு பின்வரும் கடும் சொற்களை கூறி அவரை திட்டினான். பர்பட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். ஒருவன் மிகச்சிறந்த பக்தனிடம் அறிவீனமாக நடந்து கொள்ளும் பொழுது அவன் இயற்கையின் சட்டங்களால் தண்டிக்கப்படுகிறான். அவனுடைய ஆயுள் குறைந்து விடுகிறது. மேலும் உயர்ந்தோரின் ஆசிகளையும் புண்ணிய பலன்களையும் அவன் இழந்து விடுகிறான். உதாரணமாக, ஸ்வர்கலோகங்கள் உட்பட கிட்டத்தட்ட பிரபஞ்சத்திலுள்ள எல்லா கிரகங்களையும் கைப்பற்றக்கூடிய அளவுக்கு பெரும் வலிமையை இரண்யகசிபு அடைந்திருந்தான். இருந்தாலும் இப்போது பிரஹ்லாதரை போன்ற ஒரு சிறந்த வைஷ்ணவரை தவறாக நடத்தியதன் காரணத்தால் அவனுடைய தவ பலன்கள் எல்லாம் குறைந்து போயின. ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் 46வது பதம் இதை பின்வருமாறு கூறுகிறது. ஆயுஹு ஸ்ரீயம் யசோதர்மம் லோகான் ஆசிஷயேவச்ச ஹந்தி ஸ்ரேயாம்சி சர்வாணி பும்சோ மகத் அதிக்ரம. ஒருவன் மகாத்மாக்களை துன்பப்படுத்தும் பொழுது அவனது ஆயுள், ஐஸ்வர்யம், புகழ், மதம், உடைமைகள், நல்ல அதிர்ஷ்டம் ஆகியவை அனைத்தும் அளிக்கப்பட்டு விடுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8
பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 3-4 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.